ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரேயா பட்டணத்தார் வேத வாக்கியங்கள், பைபிள் வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால, தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட, இவங்களை விட சீனியர், அவங்க சீனியரை விட ஜூனியர் நற்குணசாலிகளா மாறிட்டாங்க. வசனம் நம்மை பெட்டரா மாற்றும், வசனம் நம்ம சிறந்தவங்களா மாற்றும். வேத வசனம் நம்மளை இன்னும் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். ஆமீன் கேட்கலாமா? இன்னைக்கு வசனம் தெரியாத மக்கள் தான் ஏராளம். பாட்டு தெரிந்த அளவுக்கு வசனம் தெரிவதில்லை, பாடல் தெரிந்த அளவுக்கு வசனம் தெரிவதில்லை அநேக குடும்பங்கள். அதனால்தான் வசனங்களை கற்றுக்கொள்ளணும். காலையில ஆராதனைக்கு வந்து மீண்டும் அநேகர் மாலையில வந்திருக்கிறீங்க. இதனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் தருவார். நீங்க இவ்வளவு டைம் எடுத்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுல காசு கொடுக்கலாம், கோல்டு கொடுக்கலாம், சில்வர் கொடுக்கலாம், காணிக்கையா நிறைய கொடுக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுல அவருக்கு ரொம்ப பிடித்தது நம்ம டைம், நம்ம நேரத்தை அவருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு என் டைம் உங்களுக்கு தர ஆண்டவரே, என் நேரத்தை உங்களுக்கு தர ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம டைமை ஆண்டவர் கொடுக்குறோம் பாருங்க, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே விசேஷித்த ஒரு பைபிள் ஸ்டடியில நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை படைத்ததின் நோக்கம் என்ன? The purpose of creation. மனிதனை கடவுள் படைத்த நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் ஆண்டவர் தான் படைத்தார், அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. கரெக்டா? கரெக்ட் தானா? இங்க இருக்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லலாம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில எதுக்கும் நேரம் இருக்காது, ஆனா இப்போ கொஞ்சம் டைம் இருக்கும், நீங்க பதில் சொல்லலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாவது வசனம் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், வசனம் சந்தேகம் கேட்கலாம். சர்ச்சை எப்போ முடியும்னு கேட்கக்கூடாது, தலையில சொல்லாமா? ஆராதனை எத்தனை மணிக்கு முடியும் பாஸ்டர், அந்த கேள்வியை தவிர நீங்க வசனத்துல சந்தேகம் இருந்தா கையை தூக்கலாம், நான் எல்லாம் சொல்ல. ஸோ பைபிள் ஸ்டடி நீங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க, அல்லது குறிச்சு வச்சுக்கலாம். ஒரு புஸ்தகத்தை படிக்கும்போது புரியல, பைபிள் படிக்கும்போது புரியல, அதை குறிச்சு வச்சுட்டு இது என்ன அர்த்தம், ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு நீங்க கேட்கலாம். அப்படி வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, பவுல் அந்த நாட்களிலே சொன்ன வசனங்களை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படின்னா பாஸ்டர் சொல்றது கரெக்டானு செக் பண்ற அளவுக்கு விசுவாசிங்க ஆசையா இருந்திருக்காங்க. பாஸ்டர் சொல்றது, ஒரு தேவ மனுஷன் பேசுறாரு, சோ ஊழியக்காரர் பேசுறது கரெக்ட் தானா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு வாழ்க்கையில் இருந்திருக்காங்க அன்றைய விசுவாசிகள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாங்கிற குடும்பத்தை படிச்சீங்கன்னா பவுலுக்கு வலதுகையா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ஒருத்தரை சந்திக்கிறாங்க, அப்பல்லோன்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க, அப்பல்லோன்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அந்த அப்பல்லோவை சந்திக்கும் போது அவர் ரொம்ப உற்சாகமா பேசுறாரு, நல்லா பேசுறாரு. ஆனா ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவரை சேர்த்து கொண்டு, இவர்கிட்ட உற்சாகம் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் வசனத்துல தெளிவு வேணும், நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி இல்ல, நம்ம பாஸ்டர் பவுல் சொன்ன மாதிரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அதனால அவரை குற்றம் சாட்டல, அவரை ஒதுக்கி தள்ளல, அவரை சேர்த்துக்கிட்டு இன்னும் அவங்களுக்கு இவங்க புத்தி சொன்னாங்களாம். இன்னும் அவங்களுக்கு உற்சாகமா ஊழியம் செய்த ஒரு புது ஊழியர் அவருடைய வசனம் கரெக்டா இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு விசுவாசிகளுடைய தரம் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு ஆட்களுக்கு தெரியல, அதனால்தான் என்ன யார் சொன்னாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு தவறான உபதேசங்கள் நிறைய உள்ள வந்துகிட்டு இருக்கு, தவறான உபதேசங்கள் நிறைய சபைகளுக்குள்ள வருது. மக்களுக்கு வசனம் தெரியாதனால என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போகுது, எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் போகுது. ரோட்ல குடுகுடுப்பு அடிக்கிற ஆள்கிட்டையும் ஒரு கூட்டம் நிக்குது, எதுக்கும் கூட்டம் நிக்குது. நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம், நம்ம எந்த கூட்டத்தை பின்பற்றுறோம், நம்ம பின்பற்றுவது வசனத்தின்படி கரெக்டா, சத்தியத்தை சரியா நம்ம அறிந்திருக்கிறோமா, அந்த சத்தியத்தை சரியாய் சொல்லி கொடுக்கத்தான் இந்த சபையில நாங்க எல்லாம் ஜெபம் பண்றோம், பிரயாசப்படுறோம். ஒரு சமநிலை இல்லாம பிரசங்கம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சமநிலை இல்லை, பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லைன்னா என்ன? ஏதாவது ஒரு விஷயத்த அதிகமா பேசுவாங்க, ஒன்ன விட்டுருவாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பேசுறாங்களா?
பரிசுத்த ஆவியானவர் அக்கினி, அந்நிய பாஷை, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயான்னு பேசிட்டு, வரங்கள் வல்லமன் பேசிட்டு குணத்தை விட்டுருவாங்க. குணம் ரொம்ப முக்கியம் பேசுறவங்க வல்லமை விட்டுருவாங்க. பெந்தேகோஸ்தே சபைகள்ல வரம், அக்னி, வல்லமை, ஆவியானவர், ஃபயர், அது ரொம்ப அதுக்கு குறைவே இல்லை. ஆனா கேரக்டரை பார்க்கறதே இல்லை, கனிகளை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆவியானவர் வல்லமை இதை நம்பாத திருச்சபைகள் எத்தனையோ சபைகள். ஆவியானவர் நம்புறாங்க, இந்த அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் சிலருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அவங்க குணத்துல கவனம் செலுத்துறாங்க. குணம் என்பது கனி, வல்லமை என்பது வரம். பரிசுத்தாவின் வரும்போது வல்லமை தருகிறார், வரங்கள் வேலை செய்து மக்கள் குணமாகறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள கனிகளை தரார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. கனின்னா லைஃப். நான் மனம் திரும்பிட்டேங்கிறத எதுல காட்டுறது? நான் மனம் திரும்பிட்டேன்னு நெத்தியில ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டா, ஐ எம் a நியூ பர்சன், நான் ஒரு புது ஆள் என்பதை ஸ்டிக்கர் ஒட்டியா காட்ட முடியும்? நான் புது ஆள் என்பதை வாழ்க்கையில தான் காட்டணும், மை லைஃப். அதான் கனி. நீங்கள் மனம் திரும்பி இருந்தா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை சொல்லுங்க கொடுங்கள். நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தா ஆவியின் கனிகள், ஆவியின் கனியோ சொல்லுங்க வசனம், ஆவியின் கனியோ 9 விஷயம். கனி ஒரு கனி, ஆவியின் கனிகள்னு போடல, நம்ம ஆவியின் கனிகள் சொல்றோம். ஆவியின் கனி என்பது 1, அதுல 9 இருக்கு. ஒரு ஆரஞ்சு பழத்தை பிரிச்சிங்கன்னா அதுல உள்ள சொலையா இருக்கு பாத்தீங்களா? அத மாதிரி ஆவியின் கனி 1, அதுல இருக்க வேண்டியதெல்லாம் அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 சேர்ந்ததுதான் ஆவியின் கனி. அப்போ கனிகள் தான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு வரங்களை விட்டுறவங்க இருக்காங்க. அதான் சமநிலை இல்லைன்னு சொல்றேன். சிலங்க வரங்களை ஓவரா பேசிட்டு கனியை விட்டுறாங்க. பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அக்கினி இறங்கிச்சு, அந்நிய பாஷை பேசினாங்க, பலத்த காற்று, மேல் வீட்டுல இடி முழக்கம், எல்லாம் கரெக்ட். அது வந்தவன நடந்த முதல் அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க, கரெக்ட். ஆவியான வந்தவன செய்த முதல் காரியம் அவங்க எல்லாம் ஒன்னா நின்னாங்க. ஒரு அல்லையில சொல்லாம ஒரு மனம், கேரக்டர். இன்னைக்கு ஒரு மனமா எல்லாரோட வாழ முடியல பாருங்க நம்மளால. அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றேன், அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றேன், ரட்சிக்கப்பட்டேங்கிறேன். ஆனா சிலரோட என்னால ஒத்து போக முடியலையே, எல்லாரோட ஒத்து போக முடியலையே. நானும் அபிஷேகம் பெற்றேங்கிறேன். அப்ப அந்த அன்பு என்கிட்ட குறைஞ்சிருக்கா? பரிசுத்த ஆவியான தண்ணி மாதிரி, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். தண்ணியை தாகமான மனுஷன் கொடுக்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன், உனக்கு பரிசுத்த ஆவியை தரேங்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு, சொல்லுங்க, தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. ஒரு பாட்டில் தண்ணியை ஊத்துற மாதிரி, ஒரு குடத்திலிருந்து பாட்டிலுக்குள்ள தண்ணி ஊத்துற மாதிரி ஆண்டவர் அன்பை ஊற்றுகிறார். அப்போ அபிஷேகம் பண்றோம், கை தட்டுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், வல்லமை ஃபயருங்கிறோம். அன்பு இல்லைன்னா இதுல ஏதோ சிக்கல் இருக்கு. நம்ம சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதனால்தான் புறஜாதி மக்கள் நம்மளை கேவலமா பேசுறாங்க. சமநிலை இல்லை. நான் பேசுற சமநிலை இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். வல்லமை நமக்கு தேவை, வரங்கள் தேவை, அற்புதங்கள் தேவை, கிருபைகள் தேவை, பவர் தேவை, இடிமுழக்கம் தேவை, காற்று தேவை, அக்கினி தேவை, எல்லாம் தேவை, கனிகள் தேவை. இயேசு பேசாதிருந்தார், கனி. இயேசு கால்களை கழுவினார், அது கனி. இயேசு மன்னித்தார், அது கனி. கனிகள் இருக்கணும். நீங்கள் கனி கொடுக்கணும். என்னுடைய சீஷர்கள்னா நீங்க என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். நீங்க என்னுடைய சீஷர்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்க எனக்குள்ள இருக்கணும், நான் உங்களுக்குள்ள இருக்கணும். இதான் உறவு. அதான் செடி கொடி. ஏன் செடி கொடி செடி கொடிங்கிறாரு? செடியும் கொடியும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கை உடம்போட ஜாயிண்டா இருக்கா? உடம்போட ஜாயிண்டா இருக்கு இல்லையா? அத மாதிரி கொடி செடியோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. செடிக்கு தானே தண்ணி ஊத்துறோம், செடிக்கு தானே உரம் போடுறோம், கொடிக்கா உரம் போடுறோம், கொடிக்கா தண்ணி ஊத்துறோம், செடிக்கு போடுறோம், செடியிலிருந்து அப்படியே கொடிக்கு போகுது. இயேசு செடி, நாம கொடி. அவரோட ஒட்டிக்கிட்டு இருந்தா அவருக்குள்ள இருக்கிற வல்லமை நமக்கு வரும், அவருக்குள்ள இருக்கிற அன்பு நமக்கு வரும், அவருக்குள்ள இருக்கிற மன்னிக்கிற குணம் வரும். அவரை போல மாறணும்னா நாம் அவரோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு வழி இருக்கு, வேற வழியே இல்லை.
அதான் abide in me. இங்கிலீஷ்ல abide in me, abide in me. என் கூட இருங்கன்னு பாடுறோம், நீங்க ஆதரவுன்னு பாடுறாங்க. அப்போ கடவுளும் மனிதனும் ஒட்டி இணைந்து வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வாரத்துல ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதில்ல, அதெல்லாம் மற்றமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல போவோம், கடவுளை பார்ப்போம், சாமி கும்பிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். அப்புறம் கஷ்டம் வந்தா கோயிலுக்கு போவோம், ஒரு கடவுள்கிட்ட இறைவான்னு கேட்போம், அவ்வளவுதான். இது மற்றமா இருக்கும். கிறிஸ்தவம் உயர்ந்த உறவை காண்பிக்கிறது. நீங்க 24 மணி நேரமும் அவரை நினைக்காம வாழ முடியாது. 24 மணி நேரமும் அவர் இல்லாம வாழ முடியாது. எனக்கு எல்லாமே அவர் தான். அதுதான் உயர்ந்த உறவு. அந்த உறவுல வாழ வேண்டும், அந்த உறவுல வாழணும். அப்போ ஒரு சமநிலை இருக்க வேண்டும். இன்னைக்கு சமநிலை இல்ல. வரத்தை பேசினா கனிய பேசல, கனிய பேசினா வரத்தை பேசல. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவங்க ஒருவரும் ஒருத்தரை பத்தி குறை சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னால சண்டை போட்டுக்கிட்டாங்க, எரிச்சல் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்போ ஆவியானவர் நல்ல ஒரு மனதை தராரு. ஆவியானவர் வரும்போது ஒரு மனம் வருது. நீங்க கணவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா, மனைவியா, 2 பேருக்குள்ள ஒரு மனம் வரணும். ஒரு மனம் இல்லாத குடும்பங்கள் எத்தனை இருக்கு? ரட்சிக்கப்பட்டேங்கிறாங்க, அபிஷேகம் பெற்றேங்கிறாங்க. அப்ப நம்ம ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கையை தட்டி அப்படியே கை கால் அசைக்கிறோம், பிராக்டிக்கலா 0வா இருக்கிறோம். ஆண்டவர் பிராக்டிக்கலுக்கு தாங்க மார்க் போடுறாரு, தியரிக்கு இல்ல. பைபிளை இங்க இருந்து இங்க உங்களுக்கு மனப்பாடமா தெரியலாம், அதுக்கு மார்க் போட மாட்டாரு. இது ஃபுல்லா இங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியும், அவ்வளவு பக்கம் மனப்பாடம் படிச்சு அதுக்கெல்லாம் மார்க். இதுல எத்தனை வசனத்துக்கு நடக்கிறீங்க, எத்தனை வசனம் நடக்க ட்ரை பண்றேன். நான் இப்படி படிச்சேனே, நான் செஞ்சிருக்க கூடாது, பைபிள் இப்படி சொல்லுது, நான் அதுக்கு கீழ்ப்படியலையே. ஆண்டவர் வசனத்தை கொடுத்தது படிச்சுட்டு கீழே வைக்கிறதுக்கு இல்ல, இதன்படி நடக்கிறது இருக்கு. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற புஸ்தகம் அல்ல, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிற புஸ்தகம். பைபிள் இஸ் நாட் a book of information, it's a book of transformation. When you touch, you will change. When you touch this book, புஸ்தகத்தை தொட்டு எடுத்து படிச்சாலே வாழ்க்கை மாறிடும். ஆமென் கேட்கலாமா? இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சாரு. இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று பைபிளை படிச்சா அப்படிதான் புக் எழுதினாரு, முதல் சாப்டர். ஆனா புக்கை எப்படி தெரியுமா எழுதி முடிச்சாரு? அதுக்கு இதுதானே ஆதாரம் வேணும். இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா புக்கை படிச்சார். 4 சாப்டர் எழுதுறாரு, இயேசு உயிரோடு எழும்பவில்லைன்னு. ஆனா பைபிளை படிச்சு முடிச்சு புக்கை எப்படி எழுதினாரு? அவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார் எழுதினார். எவரையும் மாற்றுகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம். ஆமீன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சமநிலை நமக்கு இருக்கணும். வசனம் தெரியணும், பாட்டு தெரியணும், ஜபம் தெரியணும், ஊழியம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஒரு கையில 5 விரல் 5 மாதிரி இருக்கு, 5 விரல், ஆனா 5 விரல் இருக்கணும். இந்த 4 விரல் இருந்தா என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு பொருளை தூக்க முடியுமா? இல்ல எல்லாம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இது மட்டும் இது இல்லைன்னா எப்படி? இதான் முக்கியங்கிறோம். இது வேணும், இது வேணும். ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியா ஒண்ணுமே பண்ண முடியும். ஒரு பேப்பரை தூக்க முடியுமா? ஒன்னொன்னும் தனித்தனியா போனா 5ம் போனா ஒரு அருமையா ஒரு வேலையை செய்யலாம். கடவுள் நம்மளை படைச்சது எல்லாரும் இணைந்திருங்க. நீங்க இணைந்திருந்தா அசாதாரணமான காரியத்தை செய்யலான்னு நம்மள சபையில ஐக்கியமா வச்சிருக்காரு. கைத்தட்டி ஒரு ஆமீன் கேட்கலாம். அப்ப தேவனின் நோக்கம் என்ன? நம்மை அவர் தான் படைத்தார். ஓகே, இந்த பைபிள் ஸ்டடியுடைய நம்முடைய கீ வேர்ட்ஸ், அதனுடைய மூல அல்லது கருப்பொருள் அல்லது திறவுகோல் வசனம், கீவேர்ட்ஸ், கொலோசையர் 1:16. நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ட்டு தான். அங்க அது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சு, அங்க அது, இங்க இது, அங்க ஆக்சிடென்ட், இங்க இது நடந்துச்சுன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. நியூஸ், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நியூஸ். அதான் நியூஸ். 4 திசையில நடக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்றதுதான் நியூஸ். NEWS. 4 திசை, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். 4 திசையில நடக்கிற விஷயத்த நமக்கு சொல்றதுன்னா அதுக்கு நியூஸ் பேரு, ஷார்ட்டா நியூஸ். 4 திசையின் செய்திகள். ஆனா பைபிள் அப்படி இல்லை. நாட்டு நடப்ப உங்களுக்கு சொல்லி இப்படி இருக்கு தெரிஞ்சுக்கன்னு சொல்லல, நீ இப்படி நடக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். இத படிங்கிறாரு, இதன்படி நடங்கிறாரு ஆண்டவர். இது காட்ஸ் வாய்ஸ், கடவுளின் வார்த்தை. நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லல, இதன்படி நடக்கணும், இதன்படி நடக்கணும், இதன்படி செய்ய கவனமாயிரு. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் ஒரு இயேசு பிள்ளையா வாழ போறேன் அப்படின்னா இந்த வார்த்தையின்படி நடக்க கவனமாய். பி கேர்ஃபுல் டு டூ எவ்ரிதிங் அக்கார்டிங் டு திஸ் வேர்ட். இந்த புஸ்தகம் சொல்ற மாதிரி நடக்கிற கவனமாயிரு, ஜாக்கிரதையா, இதன்படி செய். அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அதைத்தான் கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் இந்த பைபிள் என்ன சொல்லுது? இது மனுஷனுடைய குரல் அல்ல, தேவனின் குரல். It's a voice of God. It's a voice of God. It's a word of God. தேவன் தமது வார்த்தையை
நமக்கு கொடுத்திருக்காரு, அவருடைய பிள்ளைகள் மூலமா எழுதி. அதுதான் இந்த வேத புஸ்தகம். என்னெல்லாம் நம்ம கிட்ட பேசணும்னு நினைச்சாரோ அப்புறம் சொல்றாரு. கொலோசையர் 1:16 275 275வது பக்கம். கொலோசையர் 1:16 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதான் நம்முடைய திறவுகோல் வசனம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். Everything is created by him and for him. By him, for him. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவர்தான் சிருஷ்டித்தார். சிலர் சொல்ற மாதிரி மனுஷன் குரங்குல இருந்து வந்தாங்கிறதெல்லாம் கதை. மனுஷன் குரங்குல இருந்து வரல. ஒரு அல்லையில கேட்கலாமா? ஆனா சிலர் பண்றத பார்த்தா வந்திருப்பானோன்னு ஒரு டவுட் வரத்தான் செய்யுது. இந்த நாட்கள் ஆட்டுமா போற பார்த்தா, நடக்கிறத பார்த்தா, பைக்ல உட்காந்துட்டு போறத பார்த்தா, சில ஆட்கள் பைக் ஓட்டுறத பார்த்தா பாவம் பைல்ஸ் கம்ப்ளைண்டோட ஓட்டுறான் போல இருக்கு. சீட்ல ஒழுங்கா உட்காந்து ஓட்ட மாட்டான். பார்த்திருக்கீங்களா? பைக்கு சீட்டு ஒரு பக்கம் இருக்கும், இவன் சீட்டு இன்னொரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஸ்டைலு. அப்படி கோணலா ஓட்டினா தான் நல்லா இருக்கும். 4 பேர் நம்மள என்ன செய்வாங்க? பாராட்டுவாங்கன்ட்டு. பாராட்டுவாங்க, ஒன்னு பெட்ல போட்டு தாளாட்டுவாங்க கொஞ்ச நேரத்துல. இவர் தானே இப்ப வந்தாரு, ஐயோ இப்பதான் இவர் தான் ஓவர் ஸ்பீடா போனார். ஆமாங்க, அங்க போய் கவுந்து விழுந்துட்டாருங்க. ஆட்களுடைய பாராட்ட பெறணுங்கிறதா மக்களுடைய நோக்கம். நம்மள அதுவும் அந்த 13 to 20, 30 வயசு இருக்கு பாருங்க, டீனேஜ்ங்கிற பாருங்க, பெல்லும் பிரேக்கும் இல்லாத வயசு. தம்பி போகாத, போவேன், என்ன பண்ற நீ கேட்பான். போடா, முடியாது. எல்லாம் ஆப்போசிட் தான். அது அப்படிதான் இருக்கும். சிலர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இது எல்லாரையும் ஆண்டவர் அவர் அருமையா படைச்சிருக்கிறார். தேவ சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனுஷனுடைய பாராட்டுக்காக நம்ம வாழ மாட்டோம். கடவுள் இதுக்கு தான் என்ன படைச்சிருக்கிறாருன்னா, ஃபேனு லைட்டா இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். அது எவ்வளவு கலரா நல்லா இருக்கு இல்ல, ஃபேனு லைட்டை பார்த்து நினைக்குது அது எவ்வளவு கலரா இருக்கு, நல்ல பிரைட்டா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன், இருட்டா இருக்கேன். இல்லையாங்க, லைட்டு பிரைட்டா இருந்தாலும் ஃபேன் ஓடனா தான் காத்து. ஃபேன் வேலையை ஃபேன் செய்யணும், லைட் வேலையை நான் அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். லைட் நினைக்குது இந்த ஃபேனை பாரு எவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்குது. அது சுற்றினா என்ன ஆகும்? கீழே விழுந்து உடையும். அப்போ அது சுற்றக்கூடாது, அது ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்கணும். இது என்ன செய்யணும்? சுத்தணும். இது அதை மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண அப்படி அசையாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஃபேன் வேலை ஃபேனு செய்யணும், லைட்டு வேலை லைட்டு செய்யணும். அல்லையில சொல்லாமல் இந்த சின்னதாக இருக்கு பாருங்க, நான் சின்னதாக இருக்கு, இதான் அழகா இருக்கு. அது ஒரு விதம், அதை வேலை அதை செய்யணும், இது வேலை இது செய்யணும். ஆண்டவர் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலை செய்ய படைச்சிருக்கிறார். நம்ம இன்னொருத்தர் மாதிரி இருக்க ட்ரை பண்ண வேண்டாம். இன்னொருத்தர் மாதிரி இருக்கேன்னா அவரை போல இல்லை இவரை போல நினைக்கவே நினைக்காதீங்க. இருந்தாலும் பிரச்சனை தான். அல்லையில சொல்லாம நாம இருக்கிறது நல்லது. நாம இருக்கிறது நல்லது. நானும் சில வேளைகள்ல இந்த பாஸ்டர்கள் பேசுறாங்கல்ல, அவரை மாதிரி பேசுவோமா இவரை மாதிரி பேசுவோமானா நமக்கு வரமாட்டேங்குது. வரக்கூடாது, வர வேண்டாம். இல்லையில சொல்லாம திடீர்னு அப்படி இல்லை மறைந்த டிஜிஎஸ் தினகரன் மாதிரி ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், யாராவது கேட்பாங்க? இல்லை, நமக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கு, அது அப்படியே தான். நம்ம இன்னொருத்தர் மாதிரி காப்பி அடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. கோடாரி இன்னொரு ஆள்கிட்ட இரவலுக்கு வாங்கிட்டு வந்தான் தெரியுமா ஒரு ஆளு? ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலுக்கு வாங்கின கோடாரி. மரம் வெட்ட போனவனுக்கு கோடாரி இல்லை, இரவல் வாங்கிட்டு வந்திருக்கிறான். இன்னொருத்தருடைய ஸ்டைல, இன்னொருத்தருடைய காரியங்களை இரவல் வாங்கி செய்யாதீங்க. நீங்களா இருங்க. ஆண்டவர் சுத்தம். கடவுள் உங்களை எதுக்கு படைச்சாரோ அந்த வேலை நடக்கட்டும். ஃபேனுன்னா சுத்தணும், லைட்டுன்னா எரியணும். அவன் கேட்கலாமா? ஆண்டவர் நம்மளை படைத்த நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தை அறியணும், அந்த நோக்கத்தை செய்ய நம்ம ஒரே பிரயாசப்படணும். அப்ப சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நானும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டேன். I am created by God and I am created for him, by him, for him. I am created by him and created for him. I am created for him. நான் அவருக்காக படைக்கப்பட்டேன். எதற்காக படைக்கப்பட்டேன்? ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டேன்னு பார்த்தோம். அப்ப தேவன் என்னை விசேஷமாய் படைத்திருக்கிறான்னு பார்த்தேன்.
ஒரு பர்பஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஆண்டவர் படைத்தது அவரை மகிமைப்படுத்தன்னு பார்த்தேன். அப்ப அவர் மகிமைனா என்னன்னு பார்த்தோம். எப்படி மகிமைப்படுத்த முடியும்னு பார்த்தோம். அவர் ஆராதிக்கிறது மூலமா மகிமைப்படுத்தலாம். அவர் எதிர்பார்க்கிறபடி வாழ்வதன் மூலமாய் மகிமைப்படுத்தலாம். அப்ப ஆராதனைனா என்னன்னு பார்த்தோம். அன்பு. ஆராதனைனா என்ன? ஆராதனையில எது முக்கியம்? அர்ப்பணம். அர்ப்பணம். காலையில் தான் சொன்னேன், நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். திடீர்னு ஆண்டவர் வந்து உன் வேலையை விட்டு வா ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டாருன்னா வந்துடுறேன்னு சொல்றவங்க தான் பாட்டு பாடல. பாடாதீங்கட்ட. காலையில சும்மா பாட்டு ஆரம்பிச்சோன்னு வேகமா பாடுறது போய் தானே சொல்றேன் ஆண்டவர்கிட்ட. நீர் சொன்னால் போதும் செய்வேன். செய்வியா? இந்த காதுல இருக்கிற கம்மலை கழட்டி போட்டுருவியா? ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாருங்க. நம்பிக்கை தான். அலையில சொல்லாமா? நமக்கு ஒரு ஆதன்டிக் நம்பிக்கை இருக்கு. நமக்கு எது வசதியோ அதை மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரு. நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் இந்த மாதிரி பாட்டுலாம். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். பாட்டெல்லாம் நம்ம வசதிக்கு பாடிக்கிறோம் வழியா அவர் உண்மையா பாடுறோமான்னு பாக்குற. அதுதான் அர்ப்பணம். ஆராதனையில ஒரு மனுஷனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அத மாதிரி ஆராதனையில கை தூக்குறது இல்ல, எழும்புறது இல்ல, இப்படி அசைக்கிறது இல்ல, இதெல்லாம் செய்யலாம். ஆனா ஆராதனையில how much you are connected and how much you are committed. எவ்வளவு அவரோட கனெக்ஷன்ல இருக்கிறீங்க, எவ்வளவு அர்ப்பணிக்கிறீங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன்னா உண்மையா கொடுக்குறீங்களா? என்னை தருகிறேன்னா உப்பு கொடுக்குறீங்களா? அந்த உண்மையில ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இருக்கா? பாடுறத உணர்கிறோமா? ஆண்டவர் அதான் பாக்குற. அதான் ஹார்ட். ஒரு மனுஷனுக்கு இதயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே செயல்படாம போயிட்டாலும் இதய துடிப்பு இருந்தா அந்த ஆள் உயிரோட இருக்கிறார்னு அர்த்தம். கை அசையாம இருக்கலாம், கால் அசையாம இருக்கலாம், கண்ணு திறக்காம இருக்கலாம், கோமா ஸ்டேஜ்ல இருக்கலாம். ஆனா பல்ஸ பார்த்தா ஹார்ட் பீட் இருக்கு. ஹார்ட் பீட் இருக்கு. உயிரோட தான் இருக்கிறாரு. ஒரு ஆராதனையில அர்ப்பணம் முக்கியம். கை உயர்த்த வேண்டிய சூழ்நிலைகளை கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம். எழும்பி நிற்க வேண்டிய சந்தர்ப்பங்களை எழும்பி நிற்க ஆராதிக்கிறோம். உட்கார்ந்து ஆராதிக்கிற நேரத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கலாம், நடந்து ஆராதிக்கலாம். சபைக்கு வரும்போது மட்டுமில்ல, நம்ம அன்றாட வேலையில, சகோதரிகள் உங்க கிச்சன் வேலையில, பிரதர்ஸ் வேலை செய்யும், உங்க வண்டி ஓட்டுற இடத்துல, ஒரு வயல்ல விவசாயம்னா வயல்ல விவசாயம் பண்ற நேரத்துல, நீங்க ரோட்ல வேலை செய்றீங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, எல்லா நேரமும் நீங்க அவரோட கனெக்ஷன்ல இருக்கலாம். அதான சொன்னேன். ஒரு சமையல் வேலை செய்த ஒரு ஐயா, துறவிகள் மடத்துல சமையல் வேலை செய்த ஐயா, தேவ பிரசன்னத்தை பழக்குவிப்பது எப்படி? தேவ பிரசன்னத்தில் பழகுதல், பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எனக்கு ஆலயத்துக்கு போக முடியல, ஏன்னா எனக்கு வேலை. சமையல் பண்ணி அந்த தட்டை கழுவி டேபிள் எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ற அந்த வேலை ஒரு இழிவான வேலை. புல்பெட்ல பிரசங்கம் பண்றது இல்லை, ஒரு சாதாரண வேலை. அந்த வேலையை கூட ஆண்டவரை நினைச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டே செய்ததுனால எனக்கு அந்த வேலை செய்யும் போதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுது. சபைக்கு போக முடியல, ஆனா சபையில போய் அனுபவிக்கிற அதே பிரசன்னத்தை இந்த வேலையிலையும் நான் என் வாழ்க்கையில அனுபவிக்கிறேன். ஒரு ஆமீன் கேட்கலாமா? ஒரு அல்ல சொல்லுங்க. எல்லா இடத்துலையும், எல்லா வேலையிலையும், எந்த நிலையிலையும் நீங்க தேவனோட உறவாட முடியும். அதுதான் கமிட்மெண்ட், அதான் அர்ப்பணம். ஒரு பாட்டை பாடினா, ஒரு வார்த்தையை சொன்னா அவரை பார்த்து நீங்க கரெக்டா சொல்றீங்களா? அவர்கிட்ட தான் பேசுறோம். என்ன படைக்கிறேன்ப்பா, தரேன்ப்பா, நீங்க தான் எனக்கு. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா பாடுறோம், ஆண்டவன் நினைச்சு பாடுறோம். எல்லாம் நீங்க தான். அதை உணர்கிறோமா? நம்ம மனசுல நினைக்கிறோமா? அந்த வார்த்தையை நினைக்கிறோமா? நீங்க தான் எனக்கு எல்லாம், என் தந்தையும் நீங்க தான், என் தாயும் நீங்க தான், என் சொந்தமும். அவரை நினைச்சு நினைச்சு பாட 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 உலகத்துல யார் நம்மளை நினைச்சா என்ன, நினைக்காட்டா என்ன, நம்மளை பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன, கண்டுகிட்டா என்ன, கண்டுகாட்டா என்ன, எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு ஒருவர் இருக்கிறாரு, அவர் போதுங்கிற எண்ணம் வந்துட்டுன்னா உலகத்துல எந்த பிரச்சனையும் நம்மளை அசைக்காது. ஒரு பலமா கை தட்டுங்க பார்க்கலாம். Nothing will shake you. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. பாட்டு பாடும்போது மட்டுமல்ல, நீங்க பாடும்போது, பேசும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது, வேலை செய்யும் போது, நான் அவரை குறித்து
தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கு. அவரையே நினைக்கிறேன் சொன்னல. ஒரு பிரச்சனைய மனசுல போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் கவலை. ஒரு பிரச்சனை மனசுல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வச்சுங்களேன், அதுக்கு பேர் கவலை. அதே மனசுல வசனம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது பேர் தியானம். தியானம் பண்ணு சக்சஸா இருப்பேங்கிறாரு. நீங்க தியானம் பண்ண கவலை குறைஞ்சிரும். தியானம் பண்ண கவலை இல்லாம போயிடும். நீங்கள் கவலையற்றவர்களாய் மாறுவீர்கள். உங்கள் கவலையை மாற்றும் மருந்து உங்ககிட்டே இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டாம், கவலை மாறுறதுக்கு போக வேண்டாம். உலகத்துல எந்த ஆளும் கவலையை மாற்ற முடியாது. உங்கள் கவலையை நீங்களே மாற்ற முடியும். உங்கள் துக்கத்தை நீங்களே மாற்ற முடியும். உங்க சூழ்நிலையை நீங்களே மாற்ற முடியும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான். அவன் இருந்த ஊர் எரிஞ்சு போச்சு. அவங்க பிள்ளைங்க கூட இருந்தவங்க எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவி பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. வந்து பாக்குறாங்க, இந்த ஊரே எரிஞ்சு போய் கிடக்கு. சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல, அடைக்கலம் கட்ட ஊர்ல, சிக்லாகுங்கிற ஊர்ல எல்லாம் எரிஞ்சு போய் குப்பையா கிடக்கு, சாம்பலா கிடக்கு. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுவதற்கு பலன் இல்லையா, தங்களில் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழவே முடியலப்பா, அப்படி அழுதாங்களாம். அந்த நேரத்துலதான் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல, எல்லா பக்கமும் அழுக, எல்லா பக்கமும் வேதனை, எல்லா பக்கமும் கண்ணீர். வசனம் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டார். அப்படின்னா உங்களை திடப்படுத்த ஒருத்தரும் இல்லாட்டாலும், உங்களுக்கு தைரியம் சொல்ல ஒருத்தரும் இல்லாட்டாலும், உங்களை உற்சாகப்படுத்த ஒருத்தரும் இல்லாட்டாலும், உங்க கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, உங்க கூட ஒரு தேவன் இருக்கிறாரு. நீங்களே உங்களை உற்சாகப்படுத்த முடியும். ஏன் கலங்குறன்னு கேட்கிறார் தன்னுடைய இதயத்தை பார்த்து தாவீது. என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் ஏன் கலங்குற? இன்னொரு ஆளை பார்த்து ஏன்பா கலக்கமா இருக்கன்னு கேட்கிற மாதிரி தன்னை பார்த்தே கேட்கிறாரு. நாமே நமக்குள்ள பேசிக்க முடியும். ஏன் கலங்குற, ஏன் கவலையா இருக்கிற, ஏன் சோகமா இருக்கிற? எப்படி பேசணும் தெரியலன்னா கண்ணாடியில போய் பேசுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நெல்லுங்க, உங்க உருவம் தெரியும். ஏன்பா கவலையா இருக்கிற? புரியுதா உங்களுக்கு? உங்களை பார்த்தே பேசுறதுக்கு அதான் நல்ல வழி. ஏன் கவலையா இருக்கிற? நீங்க கேட்டோன்னா அது கேட்கிற மாதிரி இருக்கும், ஏன் கவலையா இருக்கிறேன்ட்டு. கண்ணாடிக்கு முன்னாடி பேசுங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை அப்ப நமக்கு நாமே தைரியப்படுத்த முடியும், நமக்கு நாமே உற்சாகப்படுத்த முடியும், நம்முடைய கவலையிலிருந்து நாமே வெளிவர முடியும். இன்னொருத்தர் இல்லானாலும் பரவாயில்ல. பழைய ஏற்பாட்டிலே இப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுல உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஒருவர் இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க அவர் கூட இருக்கிறார், அந்த இதுலதான் நம்ம வாழ்றோம். அவர் கொடுக்கிற தைரியத்துல வாழ்றோம். அவன் எந்த தைரியத்துல இதை பேசுறான், சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, என்ன தைரியத்துல பேசுறாத, அவன் என்ன தைரியத்துல பேசுறான்னு கேட்டா ஆண்டவர் இருக்கிறாருங்கிற தைரியத்துல பேசுறாங்க. அலையில சொல்லாமா? அப்ப ஆண்டவர் இருக்கிறாருங்கிற தைரியமே அதுதான். அதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இருக்காரு, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? என் கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவருடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, என்னை யாரும் அசைக்க முடியாது. எதை வச்சு பேசுறார்? அவர் இருக்கிறாருங்கிற தைரியத்துல. கிறிஸ்தவ வாழ்க்கையே நான் பணம் வச்சிருக்கிற தைரியம் இல்லை, அவர் இருக்காருங்கிற தைரியம். அவர் இருக்கிறாரு, எனக்கு அவர் இருக்கிறாரு, அவர் போதும், அவர் இருக்கிறாரு. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம்.